இங்க போறா மின்மினி பூச்சிடா. ச்சே எறும்புடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அக்னி சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டிலே மின்மினி பூச்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரியலான வெல்கனம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போறதில்ல. இந்த ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க வீட்டிலே நம்ம மின்மினி பூச்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ என் கையில இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா அமோனியம் ட்ரைக்ரோமேட். அமோனியம் ட்ரைக்ரோமேட்டா நீங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், கெமிஸ்ட்ரியில கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணலாம். சதக் இது ஓபன் பண்ண உடனே உள்ளார பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்குங்க. இதுதான் வந்துட்டு அமோனியம் ட்ரைக்ரோமேட். இதுல மொத்தம் 500 கிராம் இருக்கு. இத கிட்டக்கி பாக்குறப்போ கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா கல்லுப்பு மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில போட்டு கலக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபுட் கலர் மாதிரி ஆகுதுங்க. ஓகே, இப்போ நம்ம ரியலான வல்கனோ உண்டாக்கலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 300 கிராம் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம அப்புறமேட்டு யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இதை நம்ம அப்படியே இந்த டேபிள்ல கொட்டி பண்ணா டேபிள் வீணாயிடும். ஸோ அதுக்காக டைல்ஸ்ல தான் நம்ம பண்ண போறோம். என்ன வெயிட். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே டபக்கான கீழே கொட்டிட்டு இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஓகே, போட்டாச்சு. இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கணும்ல. கையில க்ளவுஸ், கண்ணில் கிளாஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம நடுவுல கொஞ்சோண்டு குழி மாதிரி ஆக்கிலாம். இப்போ நம்ம பத்த வச்சா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இது பத்த வைக்கிறதுக்கு ஆக்சுவலா இது பத்தத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பத்திக்கிச்சுன்னா பாத்தீங்கன்னா வேற லெவல் வரும். அவள்தான் பத்திக்கிச்சு, வேற லெவல்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆயிடுச்சுங்க. A few moments later. அவள்தாங்க வர ஆரம்பிச்சிச்சுங்க. வேற லெவலுங்க. இதுல இருந்து என்னமோ ஒரு வாசனை மாதிரி வருதுங்க. ரியல் வல்கனோ மாதிரி வருதுங்க. அங்க பாருங்க, உங்களுக்கு நெருப்பு தெரியுதானு தெரியல. இது ஃபுல்லாவே தீர்ற வரைக்கும் அப்படியே வந்துட்டே இருக்குங்க. போக அதிகமா வருது பாருங்க. எனக்கு இங்க நேர்ல நெருப்பு வேற லெவல்ல தெரியுதுங்க. அதே போல இந்த சாம்பலும் பாத்தீங்கன்னா வெளியில எங்க பார்த்தா பறக்குதுங்க. இது ஆக்சுவலா பேக்கிங் சோடாலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இல்ல. ரியல் வல்கனோ இந்த மாதிரி தான் வரும். கொதிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெருப்பு மாதிரி வந்து அந்த சாம்பல் மாதிரி கீழே கொட்டும். ஆக்சுவலா இந்த இடத்துல ஹீட் அடிக்குதுங்க. இதை நம்ம ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, தீந்து போகுதுங்க. ஆக்சுவலா நம்ம கொட்டது பாத்தீங்கன்னா தமுகம் தான் கொட்டணும். ஆனா இந்த இது சாம்பல் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வருது. ஐயோ, வெல்கனோ மாதிரியே அது அழகா கொதிக்குது, செமையா கொதிக்குது. டைல்ஸே உடஞ்சிக்கிச்சிங்க. இதுல இருந்து அந்த வரக்கூடிய இதுனால டேபிள் வீணாயிடுமா? இந்த இடத்துல இருந்து புகைலாம் வருதுங்க டைல்ஸ் அடியில இருந்து. நாங்க 300 கிராம் தான் கொட்டினோம், அதுக்கே இவ்வளவு அதிகமா வருது. எப்பா, இதுல இருந்து ஏதோ கெமிக்கல் வாசனை அடிக்குதுங்க. என்ன தெரிகிறதா? ஓ அப்பா, முடிஞ்சிச்சுங்க. ஆக்சுவலா இது நாம ஆரம்பிச்சு ஒரு 4 நிமிஷம் வரைக்குமே நெருப்பு வந்துட்டே இருந்துச்சுங்க. நான் திரும்ப உங்களுக்காக இதே மாதிரி கொஞ்சோண்டு இருட்டான பிறகு கொட்டிட்டு எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பாக்குறப்போ இன்னமும் நல்லா இருக்கும். தீப்பொறி கிளம்புதுங்க. இந்த சாம்பலை கிட்ட பாக்குறப்போ பச்சை கலர்ல இருக்குங்க. தொட்டு பாக்குறேன், எப்படி வருது பாருங்க. சாம்பல் தான் பச்சை கலரும் கருப்பு கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கு. இருக்கிறதுலே பொடி பொடியா எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்ப நம்ம இந்த சாம்பல்லாம் எடுத்துட்டு டைல்ஸ் கடியில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த டைல்ஸ் தொட்டு பார்க்கலாம். எப்போ டைல்ஸ் செமையா சுடுதுங்க. டைல்ஸ் கடியில பாத்தீங்கன்னா ஈரமாவே இருக்கு. ஏனே தெரியலப்பா, ஒன்னா வச்சது ரெண்டா போயிடுச்சு. இந்த அமோனியம் ட்ரைக்ரோமேட்டை இப்ப பண்ணது மாதிரி மட்டும் இல்லாம ஒரு டெஸ்ட் டியூப்ல நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த டெஸ்ட் டியூபை ஹீட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா பாருங்க எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு. வேற லெவல்ல நடக்குதுங்க. எப்போ கீழே குதிக்குதுடா. ஆக்சுவலா அடிப்பகுதி மட்டும் டைரக்டா ஃபயர் வச்சா என்ன ஆகுமோ அதே போல தாங்க ஆகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அமோனியம் ட்ரைக்ரோமேட்டுக்கு நம்ம டைரக்டா ஃபயர் கொடுக்குறோமோ இல்ல இன்டைரக்டா ஃபயர் கொடுக்குறோமோ, 2 வகையிலுமே இது வந்துட்டு பத்திக்கும். ஆனா மேல இருக்கிறது கொஞ்சோண்டு மட்டும் பத்திக்கலீங்க. ஓகே, இப்போ நம்ம இதுல மின்மினி பூச்சி எப்படி கொண்டு வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனா இப்ப பண்ண வேண்டாம், கொஞ்சோண்டு நைட் ஆகட்டும், அப்போதான் அதை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ நைட் ஆன பிறகு கண்டினியூ பண்றேன். ஓகே, இப்போ இருட்டாயிடுச்சு. இப்போ நம்ம மின்மினி பூச்சை உருவாக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நமக்கு கோனிக்கல் ஃபிளாஸ்க் தேவைப்படும். அதை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல கொஞ்சோண்டு அமோனியம் ட்ரைக்ரோமேட்டை போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமா போட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அளவுக்கே போதும். இப்போ நான் ஹீட் பண்றேன்.
நெருப்பு வர ஆரம்பிச்சிச்சா? ஆக்சுவலாக இதை பாருங்கள், மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கா? ஸோ குளோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இதை நம்ம வச்சு பண்ணுறப்போ மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். ஃபுல் இருட்டில் பாருங்கள். என்னடா இவன் தீப்பொறியை காமிச்சிட்டு மின்மினி பூச்சின்னு சொல்கிறான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இதை நம்ம கெமிக்கல் காம்பனண்ட் வச்சு செய்யறதுனால இந்த மாதிரி இருக்குது. இதோ பாருங்க, நெருப்பு வந்துட்டு வெளியில் வந்து விழுது. இதை பார்க்கறதுக்கு மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கும். இதை வந்துட்டு வேற எதுலையாச்சும் வச்சு செய்ய முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. கார்த்திகை தீபத்தில் கார்த்திகை சுத்தத்தினால பொறிப்பா இருக்கும். அதை விட இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தான் நான் இதுக்கு மின்மினி பூச்சின்னு சொல்கிறேன். வேற லெவல்ல இருந்துச்சுல, பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. மின்மினி பூச்சி எந்த கலர்ல லைட் எரியுமோ அதே போல எரிஞ்சிச்சு. உங்க யாருக்கெல்லாம் மின்மினி பூச்சி ரொம்ப பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போதான் ரீசெண்டா நேர்ல பார்த்தேன். நீங்க யாரெல்லாம் பார்த்திருக்கீங்களோ பார்க்கலையோ கீழே சொல்லுங்க. இதே போல யூடியூப்ல ஸ்பூன்ல வச்சு ட்ரை பண்ணிருப்பாங்க, இதுல இருக்கக்கூடிய சாம்பல்ல வச்சு ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த ரெண்டு மெத்தடுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. இந்த ஃபிஷ் டேங்க் உடஞ்சது தான் மிச்சம். ஆனா இந்த மெத்தட் செம சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரே ஒரு அமோனியம் ட்ரைகோமேட்டை எடுத்து ஹீட் பண்ணா எப்படி இதுல இருந்து சாம்பல் வருதுன்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்க எப்படி இதுல இருந்து சாம்பல் வருதுன்னு. இதை நம்ம சாப்பீஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல மின்மினி பூச்சி வீட்டிலே எப்படி சேர்த்துன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேரு கெமிஸ்ட்ரி மின்மினி பூச்சி நம்ம பேரு வச்சுக்கலாம். என்ன கெமிஸ்ட்ரின்றதுனால கொஞ்ச நேரம் தான் வந்துச்சு, ஒரிஜினல்னா ரொம்ப நேரம் வந்திருக்கும். இந்த அமோனியம் டைகோமேட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பண்றப்போ மட்டும் ஜாக்கிரதையா பண்ணுங்க, சேஃபா பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.